ஹாய் காய்ஸ், இந்த மூணும் நான் கைலாங்கலேருந்து எடுத்தேன். இந்த கைலாங்கில் எடுத்து எதெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா மூணுமே சார்ஜ் ஏறுது, பேட்ரி பேக்கப்பும் நல்லா தான் இருக்குது. ஆனால் யூஎஸ்பி போர்ட், ஃபீமேல் போர்ட் வந்து எல்லாமே டேமேஜாக இருக்குது. ரிவர்ஸ் எதுவுமே நம்மளுக்கு சார்ஜ் ஃபோனில் ஏறலை. அதனால் இது உள்ளே என்ன இருக்குது, எத்தனை பேட்ரி இருக்குது, கெப்பாசிட்டி எப்படி, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிணைங்கு பார்க்கலாம், அந்த பிராண்டு பார்க்கலாம். இதில் வந்து பேட்ரிலாம் சூப்பராக இருக்குது. பார்த்தா 8 பேட்ரி இருக்குது. இது உள்ள எல்லாமே லியான் பேட்ரி. இதில் போர்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. சார்ஜிங் கூட நல்லா தான் ஏறுது, டிஸ்பிளேவும் காட்டுது. பட் இருந்தாலும் ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட், அதாவது நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏறாது. ஏன்னா ரெண்டுமே உள்ளே டேமேஜாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் உடஞ்சிருக்கு. அதனால் அதை நான் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த பீஸ் கிடைக்கல. இதுக்கு செட் ஆகிற போல் ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட் வந்து எனக்கு கிடைக்கல. செகண்டு நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கம்பெனி போட்டுக்குது. ஆனால் இது லோக்கலாக இல்லை சும்மா பேருக்கு சாம்சங் போட்டுருக்கா இல்லைன்னு தெரியல. 70,000 mAh கெப்பாசிட்டி போட்டுருக்கு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லா பேட்டரியுமே போயிட்டு இருக்குது. எல்லாமே துருப்பிடிச்சி ஒன்று கூட ஒர்க் ஆகலை. எல்லாமே வேஸ்ட்டு. மொத்தம் 5 பேட்ரி வரும் போல். ஆனால் உள்ளே 4 பேட்ரி, 5 பேட்ரி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் உள்ளே 4 பேட்ரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது லோக்கலாக தான் இருக்கும். பேருக்கு சாம்சங் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்ரி எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே வேஸ்ட், எல்லாம் துருப்பிடிச்சி போயிடுச்சு. இதில் எதுவுமே யூஸ் இல்லை. போர்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நான் அடுத்த வீடியோவில் இந்த போர்டை வச்சு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிறது ஃப்ளிப்கார்ட்டு. இதை நான் பார்க்கும் போதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. உள்ளே களிமண் தான் இருக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அப்படிலாம் இல்லை. பேட்ரி எல்லாமே இருக்குது. எல்லாமே லியான் பேட்ரி தான். பேட்ரியும் ஃபுல்லாகவே இருக்குது, நல்லா தான் இருக்குது. இதுலேயும் போர்டு தான் ப்ராப்ளம். பேட்ரிக்கு போர்டெலாம் நல்லா தான் இருக்குது. பேட்ரிக்கும் சார்ஜ் ஏறுது. ஆனால் ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட் வந்து டேமேஜ். ஃபோனுக்கு சார்ஜ் ஏறல. கனெக்ட் டிஸ்கனெக்ட்னு சொல்லிட்டு ஆகுது. ஆனால் இப்போ இந்த பேட்டரிலாம் நமக்கு யூஸ் தான். ஏன்னா நம்மளுக்கு அதில் ஒரு 8 பேட்ரி, இதில் ஒரு 5 பேட்ரி. நமக்கு அந்த பேட்ரி வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பேட்ரி சார்ஜரு. இது நம்ம ஆல்ரெடி 100 கொடுத்து வாங்கணும். 100 கொடுத்து இது வாங்கியிருக்கோம். இதை வந்து நம்மளே எப்படி செய்யலாம், இப்போது இந்த பவர் பேங்க் போர்டை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம். ஆனால் நம்ம இதில் என்னெல்லாம் தப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு டெமோ இதை வச்சுருக்கேன். நம்ம இதை செய்யும் போது இந்த வச்சு தான் இதை செய்யணும். நம்ம ஜீனியஸ்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம 2 பேட்ரி ஏற்றலாம், 3 பேட்ரி ஏற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம இதை வச்சு பண்ணுவோம். ஆனால் இதை வச்சு 2 வச்சு பண்ணக்கூடாது. பண்ணாலும் வேறு விதமாக பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு நம்ம இதை வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னு சொல்லிட்டு நம்ம இதை அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஏன் இந்த 2 வச்சு நம்ம இந்த சார்ஜரை செய்யக்கூடாது, இந்த ஒன்று வச்சு தான் சார்ஜர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு